ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மீன் குழம்புக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் ஆயில் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு தடவை வதக்கிட்டு 15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதக்கிடலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம், அப்போ தான் மசாலா கரியாமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நான் 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். ரொம்ப தக்காளி மசிஞ்சு வரணும் நல்லா இல்லை, ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த புளி தண்ணி மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காக ஆயிடுச்சு. தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. குழம்பு திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் மீன் சேர்த்துக்கோங்க. நான் மத்தி மீன் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு பீஸாக சேர்த்துட்டு மீனெல்லாம் நல்லா குழம்புல மூழ்கிற அளவுக்கு இதை உள்ளே தள்ளி விட்டுறலாம். மீன் சேர்த்து ரொம்ப கலந்து விட வேணாம். மீன் பீஸ் குழம்புல மூழ்கி இருந்தால் போதும். அந்தளவுக்கு வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். சிம்மில் வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் வெந்தால் போதும். மீன் நல்லா வெந்துடும். பாருங்கள், 5 நிமிஷம் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப அட்டகாசமான ரொம்ப டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்கிடலாம். மீன் பீசஸ் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். மீனெல்லாம் உடையாமல் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அதுவும் மத்தி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சூடான சாதத்தில் இந்த மாதிரி கலந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தி மீன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மத்தி மீன் வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கோங்க. இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸாவது சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.